வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ போட முடியாததுனால நிறைய கமெண்ட்ஸ், நியூ வீடியோ வராததுனால நிறைய பேர் வந்து சிரமப்பட்டிருப்பீங்க, எனக்குமே புரியுது. இனிமே அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக வரும். அண்ட் நானுமே வந்து ரெக்கவர் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால லேட் ஆகுது எனக்கு வந்து அந்த ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ஃபீவர் வருது. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கேன், கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப மயக்கமாயிட்டு அப்படியே படுத்துட்டு தான் இருந்தேன். அண்ட் முக்கியமாக என் பையன் வந்து காலையில் அடிபட்டுச்சு, அதுவும் நைட் ஒரு 12:30 டைம். அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. மற்றபடி பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸ்டிச்சஸ் வந்து 5 ஸ்டிச்சஸ் போட்டு அதுலேருந்து வெளியில் மீண்டு வரத்துக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு 2-3 நாள் மொபைலே டச் பண்ணலை. ஸோ ஃபைனலி 2 பேருமே வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய மெசேஜஸ் அண்ட் நிறைய கமெண்ட்ஸுமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல, நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இன்னும் உள்ளே போயிட்டு பார்க்கல. ஸோ நிறைய மெசேஜஸ், ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த 5 டேஸில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா நம்ம சுவாமி அவர்கள் அந்த ஈவெண்ட் போயிட்டு கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு செம்மையாக வந்து வைப் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நான் ஃபுல் வீடியோஸ் எதுவுமே பார்க்கல அதெல்லாம். பட் எபிசோட் மட்டும் Thursday, Friday அண்ட் மண்டே எபிசோட் ப்ரோமோஸ்லாம் இன்றைக்கி தான் மொத்தமாக உட்காந்து ஈவினிங் பார்த்தேன். சிஓயில் என்ன நடந்துச்சு அப்படின்றத யாராவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடிஞ்சு, அதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நானுமே ஆனால் போயிட்டு எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன் இனிமேல் தான் 1 by 1. அண்ட் கரண்ட் ட்ராக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஈவன் நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. அவங்களால தான் பாப்பா காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பாண்டிங் வந்து இன்னுமே அதிகமாக இருக்க போகுது இனிமே அப்படின்றதும் தெரிய வந்துருச்சு. பிகாஸ் காரில் போகும்போது கூட விஜய் விடவே காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. பாப்பா எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி. அண்ட் இதில் முக்கியமான பங்கு பாப்பாவை அந்த ரெஸ்கியூ பண்ணுறதுல நம்ம சித்தப்பாவுக்கு தான் இருக்குது. சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர் வந்து சில ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. ராகவ் எப்போ விஜய் மீட் பண்ணாலும் செம்மையாக வாங்குறாரு நம்ம பாஸ் கிட்ட இருந்து. அண்ட் ஃபைனலி அம்மா பொண்ணு அந்த குட்டி ஹக்கோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் ப்ரொமோ கண்டென்ட்மே ஒரே நாளில் ஓவர் ஆனது ரொம்ப ஹாப்பி தான். ஸோ சூன் நியூ ப்ரொமோ வரணும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எப்படியும் நம்ம காவேரியும் அம்மும் ஒரே ஹவுஸில் ஏதோ ஒரு சீன் வருது இல்லையா, ஒரு பிடிஎஸ் ஷேர் ஆச்சு. கிட்னாப்பிங்க்கு அப்புறம் ரெஸ்கியூ பண்ண பிறகு அடுத்த ட்ராக் என்னவா இருக்க போகுது? பிகாஸ் பர்த்டே ட்ராக் முடிஞ்சதும் இந்த கிட்னாப்பிங் ட்ராக் வச்சாங்க. அடுத்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் டிஆர்பியில் கூட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு 6:30 ஸ்லாட்ல. அண்ட் நான் வீடியோஸ் போடலனாலும் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலனாலும் உங்களெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அச்சோ என்ன நடக்குது கமெண்ட் செக்ஷன்லன்னு தெரியலையே. எல்லாரும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து உண்மையாகவே கொஞ்சம் ஹாப்பியாகவுமே இருந்துச்சு. அந்த 3000 கமெண்ட்ஸை பார்த்ததுமே நம்ம வந்து வீடியோஸ் போடல, ஆக்டிவாக இல்லைனாலும் இவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி. பட் இருந்தாலும் ஹேட்டர்ஸ் யாராவது உள்ள புகுந்து ஏதாவது விளையாடி இருப்பாங்களா, அதெல்லாம் வந்து உள்ள ஓடிச்சு இப்போ கமெண்ட்ஸை பார்த்ததுமே. இனிமே ஆக்டிவா இருக்க ட்ரை பண்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? வேற ஏதாவது அப்டேட் நான் மிஸ் பண்ணிட்டேனா ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.